ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் லோயர் பெல்லி ஃபேட் எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பெல்லி ஃபேட் இருக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த எக்ஸசைஸ் நல்லாவே சூட் ஆகும். நீங்கள் இந்த எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பெல்லி ஃபேட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. 10 டேஸ்க்கு அப்புறம் மெஷர் பண்ணி பாருங்கள், நீங்கள் பெரிய டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. இந்த எக்ஸசைஸ் கூட ரீஃபைன்டு சுகர், ஜங்கு, பேக்கரி ஐட்டம்ஸ், ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா பெல்லி ஃபேட்டில் அது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ வாங்க நம்மளோட எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். இது ஜஸ்ட் 10 மினிட்ஸ் எக்ஸசைஸ் தான். இந்த ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் ரொம்பவே உங்கள் பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வார்ம் அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு எக்ஸசைஸ் ரொட்டீனையும் நம்ம வார்ம் அப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். வார்ம் அப் பார்த்திங்கன்னா நெக் ரொட்டேஷன், எல்லா ஜாயின்ஸையும் ரிலாக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அங்கே பிளட் சர்க்குலேஷன் நம்ம உடம்பு பூரா நல்லபடியாக பாயும். ஃபஸ்ட்டு நெக்கு நல்லா ரொட்டேட் பண்ணிக்கணும். நான் கிளாக் வைஸ் 3 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரொட்டேஷன், நல்ல காதை ஒட்டின மாதிரி கைகளை வலச்சுழலாம் 3 தடவை, கிளாக் வைஸ் 3 டைம்ஸ் அண்ட் இடச்சுழலாம் 3 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம்ஸ் சுற்றணும். அதுக்கப்புறம் ஸ்பைனை ரிலாக்ஸ் பண்ணணும். ஸ்பைனை ரிலாக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார்வர்டு, உங்கள் கைகளை முன்னாடி நேராக நிறுத்திட்டு ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் இந்த மாதிரி பாடியை ட்விஸ்ட் பண்ணணும். கழுத்தையும் உங்கள் கைகளோடவே திருப்பி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஸ்பைன் நல்லாவே ரிலாக்ஸ் ஆகும். அங்கே இருக்கிற நரம்புகள், தசைகள் எல்லாத்துக்கும் நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். வாங்க நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போயிடலாம். இந்த ரொட்டீன் இந்த 10 எக்ஸசைஸும் ஒவ்வொரு எக்ஸசைஸும் 45 செகண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், knee raise twist. எக்ஸசைஸை பண்ணும்போது நீங்கள் ரிலாக்ஸாக ப்ரீத்திங் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் அந்த எக்ஸசைஸ் பண்ணுற ஒவ்வொரு தசைகளுக்கும் நம்மளோட சுவாசம் நல்லா போய் அந்த மசில்ஸை அந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்கும் மசில்ஸை டைட் பண்ணுறதுக்கும் உதவும். இது ஒரு வேரியேஷன். கைகளை ஷோல்டருக்கு நேராக வச்சுக்கிட்டு முட்டியை கையில் டச் பண்ணணும். அந்தளவுக்கு முடியாதவங்க இந்த மாதிரி கையை கொண்டு வந்து நம்மளோட நெஞ்சோட அணைச்சிக்கலாம். 15 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டில் நீங்கள் நல்லா மூச்சு விட்டுக்கோங்க. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுங்கள். செகண்ட் எக்ஸசைஸ் ரொட்டீனுக்கு போயிடலாம். இன்ஹேல், பெண்ட் டவுன். செகண்ட் பர்பீஸ்ன்னு சொல்கிற ரொம்ப நல்ல ஒரு எக்ஸசைஸ். இது வயிற்று பகுதியில் இருக்க ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி இன்ஹேல், கையை தூக்கிக்கோங்க. எக்ஸேல், கையை கீழே கொண்டு வந்து கால்களை இந்த மாதிரி வச்சு எடுக்கணும். இது பர்பீஸ்ன்னு சொல்கிற ஜம்பிங் ஃபார்மில் இருக்க ஒரு எக்ஸசைஸோட வேரியேஷன். இதை எல்லோரும் பண்ணலாம். இது ரொம்ப எஃபெக்டிவ். இதையும் 45 செகண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான். இந்த 10 மினிட்ஸை நீங்கள் முடிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு டே டயர்ட்ஸமாக இருந்தாலும் இதை கன்டினியூ பண்ணுங்கள். மறக்காமல் 10 டேஸ்க்கு கண்டினியூஸாக பண்ணுங்கள். யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். 15 செகண்ட்ஸ் ரெஸ்ட். தேர்ட் எக்ஸசைஸ்க்கு ரெடி ஆகிக்கலாம். டோ டச்சஸ். இடது கையை மேலே வச்சுக்கிட்டு வலது கால் பெருவிரலை இடது கையை தொடணும். இந்த மாதிரி இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். எங்கேயும் மூச்சை நிறுத்தாமல் மூச்சு நார்மலாக விட்டுட்டே இருங்க. 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் சைட்ஸை மாற்றிக்கணும். ஸ்விட்ச் சைட்ஸ். கண்டினியூ. முதல் தடவை பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் டோன்ட் லூஸ் ஹோப். கண்டினியூ டூயிங். 15 செகண்ட்ஸ் ரெஸ்ட். ரிலாக்ஸ் யுவர் பிரெத். இன்ஹேல், எக்ஸேல். இந்த மாதிரி கையை விரித்து வச்சுட்டு மூச்சை இழுத்து விடும்போது சீக்கிரமே உங்களோட பாடி ரிலாக்ஸ் ஆகிடும். ஃபோர்த் எக்ஸசைஸ், வேரியர் போஸ். வீரபத்ராசனான்னு சொல்லுவாங்க. இதை வலது காலை முன்னாடி வச்சுட்டு
இடது கால் பின்னாடி, 2 காலுக்கும் நடுவில் 2 ஃபீட் கேப் இருக்கணும். முன்னாடி வச்சுருக்க காலை மடக்கி இந்த மாதிரி போஸ்க்கு வந்துடணும். ஸ்விட்ச் சைட்ஸ். இப்போ அடுத்த சைடுக்கு இடது கால் முன்னாடி, வலது கால் பின்னாடி. இன்ஹேல், ரைஸ் யோர் ஹேண்ட்ஸ், கீப் ப்ரீத்திங். இந்த மாதிரி இருக்கும்போது மூச்சு எங்கேயும் ஹோல்ட் பண்ணாதீங்க, மூச்சு விட்டுட்டே இருங்க. பார்க்க ஈஸியாக இருந்தாலும் ரொம்பவே இந்த போஸ்டில் நிற்கிறது கஷ்டம். ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ் தான். ரிலாக்ஸ். 15 செகண்ட்ஸ் ரெஸ்ட். அடுத்த 5th எக்ஸசைஸ் வந்துட்டோம். we are halfway. பாதி எக்ஸசைஸ் முடிக்க போகிறோம். 5th எக்ஸசைஸ்க்கு ரெடி ஆகிக்கலாம். சேர் பல்சஸ். இன்ஹேல், ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ் அப். இப்போ இந்த சேர் மாதிரி பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு உங்களோட முழங்கால்களும் குதிகாலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இந்த மாதிரி சேரில் உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி சேர் பல்சஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணும்போது உங்கள் தைஸ், வயிறு இதுதான் கம்ப்ளீட்டாக உங்களை பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ரொம்பவே ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு ரொம்பவே நல்ல போஸ் இது. கண்டினியூஸாக 45 செகண்ட்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், என்னாலே முடியல. பட் டோன்ட் ஸ்டாப், கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. 15 செகண்ட்ஸ் ரெஸ்ட், அவ்வளோதான். நோ பெயின் நோ கெயின். அடுத்த எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். அடுத்த எக்ஸசைஸ் லையிங் டவுன் போஸில் படுத்துட்டு உங்கள் கை ரெண்டையும் உங்களோட பட்டுக்கு பின்னாடி வச்சுக்கணும். ஸோ தட் உங்கள் முதுகு தரையில் நல்லா பதிஞ்சிருக்கும், முதுகு வலிக்காது. அதுக்காக இப்போ சைக்கிள் மாதிரி கால்களை சுற்றிகிட்டே இருக்கணும். ஃபார்வர்ட் ரொட்டேஷனில். இப்படி பண்ணும்போது உங்கள் வயிறில் இருக்க ஃபேட்டெல்லாம் நல்லா பேர்ன் ஆகி மெல்ட் ஆகி தசைகள் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். வயிற்று தசைகளை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வயிறு தான் உங்கள் பாடியோட சென்டர் பார்ட். அது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களோட உயிர் சக்தி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். 15 செகண்ட்ஸ் ரெஸ்ட். இந்த மாதிரி அடுத்த எக்ஸசைஸ்க்கு ரெடி ஆகிக்கலாம். லெக் சர்க்கிள்ஸ். கைகளை இடுப்புக்கு பட் கடியில் வச்சுட்டு காலை வளைச்சுழலாக கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். 2 கால்களையும் சேர்த்தி பெரிய சர்க்கிளாக வரையணும். கால்லையே நம்ம சர்க்கிள் வரைகிற மாதிரி பண்ணணும். கிளாக் வைஸில். இப்போ ஸ்விட்ச் சைட்ஸ். இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் அதே மாதிரி சர்க்கிள் வரைங்க. காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், இல்லாட்டி முழங்கால்கள் லைட்டாக மடக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது பிகினர்ஸ் வெர்ஷன். ரிலாக்ஸ். காலை மடக்கி அப்படியே உங்கள் முட்டியை பிடிச்சிக்கோங்க. இது கிரேட் ரிலாக்ஸிங் போஸ்டர். இப்போ லெக் ரைசஸ். அதே மாதிரி இடுப்புக்கு அடியில் 2 கைகளையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இன்ஹேல் எக்ஸேல். மூச்சு நார்மலாக இருக்கணும் இந்த ப்ராசஸில் கம்ப்ளீட்டாக. காலை இந்த மாதிரி தூக்கி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது மூச்சு அங்கங்கே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் மூச்சு இழுத்து விட்டுட்டே இருக்கணும். அதனால் உங்களோட ஃபேட்டு சீக்கிரமாகவே ரெடியூஸ் ஆகும். இது ஆல்டர்னேட் லெக் ரைசஸ். காலை கீழே நிலத்தில் டச் பண்ணாமல் மேலேயே 90 டிகிரிலையும் 60 டிகிரிலையும் மாற்றி மாற்றி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆல்டர்னேட்டிங் லெக் ரைசஸ். இந்த மாதிரி 45 செகண்ட்ஸ்க்கு. கொஞ்சம் டஃப்பான எக்ஸசைசஸ் தான், பட் திஸ் கிவ்ஸ் யூ அ பெஸ்ட் ரிசல்ட். ரிலாக்ஸ். 15 செகண்ட்ஸ். அடுத்த எக்ஸசைஸ்க்கு நம்ம ரெடி ஆகிக்கலாம். இப்போ குப்புறப்படுத்திட்டு உங்கள் கையால்
உங்களோட கால்களை பிடிச்சிக்கணும், பாதங்கால்களை. இந்த மாதிரி இன்ஹேல், ரைஸ் யுவர் ஹெட் அப், எக்ஸேல் டவுன். மூச்சை இழுத்துக்கிட்டே தலையும் காலையும் மேலே தூக்கணும், விட்டுட்டு கீழே மறுபடியும் குனிஞ்சிடும். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். உங்கள் தைஸையும் மேலே தூக்க ட்ரை பண்ணுங்கள். டோன்ட் ஸ்டாப், கண்டினியூ. இந்த மாதிரி ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான். நாம் இப்போ 8 மினிட்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரிலாக்ஸ். செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ திரும்பி படுத்துக்கலாம். லாஸ்ட் எக்ஸசைஸ், நம்ம ஃபைனல் எக்ஸசைஸ் வந்துட்டோம். இந்த மாதிரி படுத்துட்டு இந்த பிரிட்ஜ் போஸ், இது ரொம்பவே எஃபெக்டிவான போஸ். இன்ஹேல், ரைஸ் யுவர் ஹிப்ஸ் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸேல் அப், எக்ஸேல் டவுன். மூச்சை இழுத்துக்கிட்டே இடுப்பை மேலே தூக்கணும், மூச்சை விட்டுட்டு இடுப்பை கீழே வைக்கணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் பண்ணுறதுனால ரொம்பவே உங்களோட ஹிப்ஸு, தைஸு எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். பெல்விக் ஏரியா ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆகும். லேடிஸ்க்கு ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். பெஸ்ட் டம்மி எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். இதனால் உங்கள் பெல்லி ரொம்ப சீக்கிரமே குறைஞ்சிரும். அவ்வளோதாங்க, நம்ம 10 எக்ஸசைஸையும் முடிச்சிட்டோம். ரிலாக்ஸேஷன் பண்ண போகிறோம். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பைனுக்கு கொஞ்சம் நிறையா வலை கொடுத்துருப்போம் நம்மளோட முதுகு தண்டுக்கு. அதை நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கால் மேலே கால் போட்டு இந்த மாதிரி இப்படி உங்கள் தொடைகளை நெஞ்சை ஒட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்பைன் சீக்கிரம் ரிலாக்ஸ் ஆகும். இப்போது பாடி ட்விஸ்ட் பண்ணணும். காலுக்கு நடுவில் ஒரு 1 feet கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் த பாடி. தலை ஒரு சைட், பாடி அடுத்த ஆப்போசிட் சைடு. தலை ஒரு சைட், பாடி ஆப்போசிட் சைட். இந்த மாதிரி 3 times. லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் யுவர் ஹெட், லெஃப்ட் அண்ட் ரைட். இப்போது ரிலாக்ஸ். கைகளையும் கால்களையும் சீலிங்கை பார்த்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் பாடி. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இப்போ நீங்கள் கம்ப்ளீட்லி எக்ஸ்ட்ராஸ்ட் ஆகிருப்பீங்க 10 மினிட்ஸ் இந்த ஹெவி எக்ஸசைஸ் பண்ணி. த ஹெவி அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் எக்ஸசைஸ் ஃபார் யுவர் பெல்லி. ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ். அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ் இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட 10 மினிட்ஸ் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.